ஹாய் வியூவர்ஸ். நம்முடைய சேனலில் நேற்றுக்குரிய லெவலை வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். நேற்று எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுடைய வீடியோவில் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி இருக்கும், எந்த மாரிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரெண்டு சைடுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ பார்த்தோன்னா இந்த 22,475 நிஃப்டியுடைய லெவல் பார்த்தோன்னா 22,475க்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு 1 hour வந்து ஒரு அப் சைடும் 1 hour 2 hours வந்து ஒரு அப் சைடும், அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன் சைடு கொடுக்குன்னு சான்சஸ் இருக்குது. பட் இது என்னுடைய பர்சனல் வியூ. இந்த 22,475 கீழே இன்றைக்குடைய கேண்டில் க்ளோஸ் பண்ணான்னா அடுத்த நாள் வந்து டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அந்த 22,475 மேலேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த லெவல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பட் இருந்தாலும் இன்றைக்கியுடைய ட்ரேடு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ இன்றைக்குடைய நிஃப்டி 50யோட லெவல் பார்த்தோன்னா, அதாவது 12th March 2024 லெவல் பார்த்தோன்னா 22,475 கீழே தான் வந்து மேலே வச்சுருக்கான், ஓகேங்களா? டவுன் லெவல் பார்த்தோன்னா மேலே லெவல் பார்த்தோன்னா 22,555 மேலே க்ளோஸ் வச்சோன்னா 22,612 ஃபஸ்ட் லெவல், 22,707 செகண்ட் லெவல், 22,818 வந்து தேர்ட் லெவல், ஓகேங்களா? சப்போஸ் கீழே க்ளோஸ் ஆகிறோன்னா 22,384 கீழே, சரி 22,441 கீழே க்ளோஸ் பண்ணோன்னா 22,384 ஃபஸ்ட் லெவல், 22,289 செகண்ட் லெவல், 22,178 வந்து தேர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அடுத்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்து லெவல் பார்த்தோன்னா 47,885 எக்ஸாக்டாக கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ 47,944 வந்து மேலே க்ளோஸ் பண்ணோன்னா 48,033 ஃபஸ்ட் லெவல், 48,181 செகண்ட் லெவல், 48,354 வந்து தேர்ட் லெவல். டவுன் லெவல் பார்த்தோன்னா 47,764 கீழே க்ளோஸ் பண்ணோன்னா 47,675 ஃபஸ்ட் லெவல், 47,527 செகண்ட் லெவல், 47,354 வந்து தேர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ரெண்டு சைடுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் ஆனால் நம்ம ட்ரெண்டு வந்து எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. இல்லைனா வெயிட் பண்ணி அடுத்த நாளுக்கு வந்து வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்ட் லெவல் வேணும், அக்யூரேஸான என்ட்ரி எக்ஸிட் வேணுன்றவங்க பிங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கால் எடுத்து நீங்கள் சக்ஸஸாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.